இன்றைக்கி காலை டிஃபன் செய்கிறதுக்குள்ளவே மதிய சாப்பாட்டுக்கு மீன் வாங்கியாச்சுங்க. இன்றைக்கி மதியத்துக்கு மீன் குழம்பும் மீன் வறுவலும் தான். காலைக்கு வந்து எங்கள் அம்மா இட்லி ஊற்றிட்டு இருக்காங்க. எங்கள் வீட்டில் மேக்ஸிமம் இட்லியை வைக்கிறது அப்புறம் சாதம் வடிக்கிறது எல்லாமே விறகடுப்பில் தாங்க பண்ணுவோம். சட்னி வந்து நாங்கள் உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் கொல்லைக்கு எடுத்துகிட்டு போயிடுவோம். கொல்லையில் தான் விறகடுப்பு இருக்கா. எங்கள் அம்மா வந்து சுட சுட இட்லி வைக்க வைக்க அந்த இட்லி சட்னி வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். நான் டயட்டில் இருக்கிறதுனால அங்கே நான் வந்து 2 இட்லி தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதுக்கு மேலே நான் சாப்பிடாம தான் இருந்தேன். இங்கே வந்து எங்கள் அம்மாவோட இட்லி வந்து நல்லா புசு புசுன்னு சாஃப்டாக இருக்குங்க. 10 இட்லி சாப்பிட்டா கூட தெரியாது எவ்வளோ சாப்பிட்டோம் அப்படின்ட்டு. அதனால் சரி டயட்லாம் இங்கே இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 இட்லி ஆனது, அப்புறம் 4 இட்லி ஆகிடுச்சு. நாங்கள் கஷ்டப்பட்டு குறைச்ச உடம்பு வந்து இங்கே வந்து ஒரு 2 கிலோ ஏற்றிட்டு தான் போக முடியிருக்கு. சாப்பாட்டு அளவுமே அதிகமாகிடுச்சு. நானாக செஞ்சு சாப்பிட்றத விட எங்கள் அம்மா செஞ்சு கொடுக்கும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தாங்க இங்கே சாப்பிட்டுட்டு இருக்கேன். இட்லி வந்து எல்லாமே எடுத்தாச்சு. ஏற்கனவே சட்னி வச்சாச்சு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து தேங்காய் சட்னி, அதுக்கப்புறம் வந்து பொடி வந்து நேற்று எங்கள் அம்மா அரைச்சி வச்சுட்டாங்க. அதில் நல்லெண்ணெயை ஊற்றி நல்லா சூடாக சாப்பிட்டா 4 இட்லி எனக்கு பத்தலைங்க. இன்னும் சாப்பிட்டா கூட தேவலா மாதிரி இருந்துச்சு. பட் பரவாயில்ல, போதும்னு எண்ணெயை நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேங்க. அவ்வளோதாங்க, சாப்பிட போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.